அதாவது விஜய் அவர்களையும் இப்ப வீரலட்சுமி அவர்களையும் திருட்டு பொம்பளை கட்டி வாங்குற பொம்பளை பெட்டிஷன் போட்டு பில்டிங் இடத்துல கம்பெனி இடத்துல பணம் பறிக்கிற ஏமாற்று வேலை செய்து வர அந்த விபச்சாரி வீரலட்சுமியை நீங்க அனுமதி கொள்ள விட்டுட்டீங்க. திருட்டு பேர்வழி கொள்ளக்காரி நாதாரிகளை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னு வச்சுக்கேன், அதை பத்திலாம் பேசி என்னடா யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருந்தாலும், பட் இந்த நாதாரிங்க பேசுறதையும் சில தற்கூறிங்க நம்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தற்கூறிங்களும் இந்த உலகத்தில் இருக்க தானே செய்கிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு நாய் வந்து குலைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, நின்று இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாய் பயந்துக்கிட்டு சைலண்ட்டாக அங்கேயே நின்று குலைக்கும். பட் இதே அந்த நாய் என்ன மனசில் எடுத்துக்கணும்னா, சரி நம்ம குலைக்கிறோம், நம்மளை எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், அவன் வந்து பயந்துட்டான், அதனால அங்கேயே நின்று போகிறான் அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே நாய் நினச்சிக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த நாயை போய் அடிச்சுக்கிட்டா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக, அந்த நேரம் அந்த நாய் என்ன நினைக்கும், இவன் அன்னைக்கு நம்மளை பார்த்து நின்றுட்டான், பயந்துட்டான், இன்றைக்கி நம்ம வேகமாக போய் இவனை பிடிச்சிருவோம், இல்லை இவனை கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. குறுக்கால் வரும்போது அந்த நாயை நம்மளும் தெரியாமல் ஏற்றி விடுவோம். ஆனால் அந்த நாய் தப்பிச்சிடும். ஏன்னா நாயோடைய படைப்பே அப்படி தான். இங்கே கொஞ்சம் நேரம் கத்தும், அங்கே கொஞ்சம் நேரம் கத்தும், அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் கத்தும். பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்மளோட இலக்கு வேறையாக இருக்குமா. நம்ம அந்த இலக்கை தேடி போகும்போது இந்த மாதிரி நாய்ங்க குறுக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அடிபட்டு நம்ம இலக்கை கொஞ்சம் லேட் ஆகிடும் அடையிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி நாய்ங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எகிரி கடிக்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கல்லை கொண்டு அடித்து மண்டை மேலே அடித்து பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ மற்றபடி இவர் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி விபச்சாரி வீரலட்சுமி, திருட்டு வீரலட்சுமி அப்படிலாம் நமக்கு தெரியாது, அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த நாரலட்சுமியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை சொன்ன மாதிரி நிறையா பேசியிருக்கா, அப்போ கொஞ்சம் செய்யணும்ல. இவங்க போவாங்களா, அதை சாப்பாடு போடுவாங்களா, அதை சாப்பாடு போட்டு விஜயோட போட்டோ பக்கத்துலேயே வச்சுப்பாங்களா, அதை போட்டோ எடுப்பாங்களா. இவங்க போவாங்களா, 10 ரூபாய் தர்பூசணி பழத்தை கொடுப்பாங்களா, அதை போட்டோ எடுப்பாங்களா, அதை வந்து ரீல்ஸ் போடுவாங்களா. இதெல்லாம் ஒரு அரசியலாங்க, இதெல்லாம் மானங்கட்ட கேடுகட்ட அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டில் தேவையில்ல. அது வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கும் இதே சுச்சுவேஷனில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சுச்சுவேஷனில் வீடியோ போடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் இது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை தற்காலிகத்துக்கு. அப்படி இல்லைனா நான் அவுட்டோரில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். அவுட்டோரில் வீடியோ ஷூட் பண்ணால் அங்கே பழைய நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அடிக்கிற வெயிலில் உட்காந்துலாம் ஷூட் பண்ண முடியாது, ஈவினிங் தான் பண்ணணும், லைட்டிங்ஸ் இருக்குமான்னு தெரியாது. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதனால் இது பிடிக்கல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கருத்தை மட்டும் கேட்டுங்க, ஓகேங்களா. ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வீடியோ போட்டுருக்கேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பட் மற்ற சேனல்ஸோட வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வியூஸ் நிறையா போகுது. நம்ம எவ்வளோ தான் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ போட்டாலும், இப்போ ரீசெண்ட் டேஸாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவிங்கே இல்லை. அது போஸ் வெங்கட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஆர் சுந்தராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி போட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக விருப்பப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு யூடியூப் காட்டுது. அது ஏன்னு எனக்கு புரியல. நான் வந்து எப்போயுமே உங்களுக்கு வந்து இந்த நாதாரி, முண்டம், தெருப்பொறுக்கி, தற்கொலை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எப்பயுமே அதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தான் நமக்கு வந்து உண்மையாலுமே உள்ள பயங்கர கோவம் வரும், அந்த மாதிரி வார்த்தையை போட முடியும். மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருத்தாக தான் பேசணும். ஏன்னா விமர்சனம் வந்து எப்படி விமர்சிக்கிறாங்களோ தளபதியை அவங்களுக்கு அப்படி நம்ம விமர்சிப்போம். உதாரணத்துக்கு லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறான், அவனுக்கு நம்ம இப்படி பேசலாம். உதாரணத்துக்கு இந்த நாரலட்சுமி இருக்குது, இதுக்கு இப்படி பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து அப்படி இறங்கி தாழ்ந்து பேசலாம். உதாரணத்துக்கு பிஆர் சுந்தர், இல்லை இப்போ சீமானே ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறோம், இல்லை அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதை கொடுத்தா பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் சேருங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் திருப்பி அதான் சொல்கிறேன், என்னோடய சுச்சுவேஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக வீடியோஸ்லாம் போடுவாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியலை. பட் நான் ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி, வேறு யாருக்காகவும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே அபவுட் மை சுச்சுவேஷன். அண்ட் எனக்கு எந்த சிம்பத்தியும் நான் உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ண விரும்பலை. ஓகே, இப்போ இந்த மேடம்க்கு வருவோம். இந்த மேடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தர்பூசணி கொடுத்தா ஃபோட்டோ வச்சுட்டு கொடுக்குறீங்க, சாப்பாடு வச்சா ஃபோட்டோ வச்சுட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு எதுக்கு நீ தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரைக்கும் தளபதி அவர்கள் செஞ்ச உதவியவே உனக்கு தெரியலேன்னு சொல்கிற சோடா புட்டி தற்கூரியே
அப்போ விளம்பரம் பண்ணாதானே நீங்கள் தெரியுதுன்றீங்க. அப்போ விளம்பரம் பண்ணித்தானே ஆகணும் தற்கொலை பரதேசிங்களா? நீங்கள் எங்கள் காசை வாங்கி எங்கள் வரி பணத்தை வாங்கி கலைஞர் டிவி, ஜெயலலிதா மிக்சி, லேப்டாப்பு, லொட்டு லொசுக்குன்னு உங்கள் படத்தை போட்டு தமிழக அரசு வழங்குகிற அந்த விஷயத்தில் உங்கள் மூஞ்சியை போட்டுக்கிறீங்களே, அதை உங்களுக்கு கேட்க துப்பு இல்லாத தற்கொலை நாய்ங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர் இத்தனை வருட காலமாக எவ்வளோ செஞ்சுருக்காரு. அதை பெருசாக எங்கேயும் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டது கிடையாது. அந்தந்த இடத்துல அந்தந்த பிள்ளைகளுக்கோ அந்த ஏழை எளிய மக்களுக்கோ என்ன வேணுமோ அதை செஞ்சுருக்கார். பட் இப்போ நீங்கள் வாலின்ற அவரை செய்ய வைக்கிறீங்க. இப்படி செஞ்சாதான் அவர் வந்து செஞ்சார்னு காட்டுவீங்க. இல்லைன்னு வச்சுக்க. இப்போ நீ என்ன சொல்கிற, இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னேன், இப்போ இதை செய்கிறத பணத்தை வச்சு காட்டுறான்னு சொல்கிறேன். அப்போ இப்போ செய்கிறார்ல, இதுக்கு முன்னாடி செய்யலைல. இன்னொரு விஷயம், செஞ்சாலே என்ன எவன் அப்போ மட்டும் காசு ஏண்டி நீ உன் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தியா, இல்லை நீ சம்பாரிச்சு கொடுத்தியா, இல்லை நீ படுத்து அவங்ககிட்ட படுத்து சம்பாரிச்சு கொடுத்த காசா அப்படின்னா சொல்லு. ஐயோ என் காசை தளபதி வாங்கி இப்படி பண்ணுறாரு, என் படத்தை போடாமல் தளபதி மட்டும் போடுறாரு. அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டார், அவரோட காசை அவர் செலவு பண்ணுறாரு. 10 அவர் இல்லாத தளபதியை பிடிக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்களோட சொந்த காசை போட்டு அவங்க வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் மக்களுக்கு செய்கிறாங்க. அவங்க தளபதி படத்தை பிடிக்கிறாங்க. உனக்கு எங்கே வலிக்குது? உனக்கு வலிச்சா நீ கேட்க வேண்டியது திருட்டு திராவிட கும்பலை தான் நீ போய் கேட்கணும். அது நான் டிஎம்கே மட்டும் சொல்ல மாட்டேன், ஏடிஎம்கே சேர்த்து தான் சொல்லுவேன். அப்போ நீ சரியான பொம்பளையாக இருந்தீன்னா, உண்மையான ஒருத்தங்கூட பருத்த பொம்பளையாக இருந்தீன்னா அவங்கள போய் கேளுங்கடி. அதை விட்டு இங்கே வந்து நொரநாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க என்கிட்ட பேசுங்க நேர்ல, ஏதாவது ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட பேசுங்க பாப்போம். நாங்கலாம் கேட்கற கேள்வி மக்களோட கேள்வியா இருக்கு. நான் கேட்கற கேள்விக்கு நாக்க புடி நாங்க நானும் தொங்குவாரு. அப்படி ஒரு கேள்வி நான் கேட்போம். நான் என்ன கேட்கறேன்னா, சொத்து குவிப்பு வழக்குல, ஊழல் வழக்குல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு போய் நீதிமன்றம் தண்டனை கொடுத்த ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க அப்ப நிக்கல. அந்த அம்மா இருக்கிறப்ப என்ன எதிர்த்து நிக்கல. ஏன் நிக்கல? திமுக கட்சி மட்டும் உங்க டார்கெட்டா? அப்ப உங்களை யார் ஏன் வந்து சொல்லுங்க. டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ தான் போட்டி அப்படின்னு சொன்னா இது சிரிப்பா இல்ல உங்களுக்கு? ஏன்னா அவனா நேருக்கு நேர் பேச சொல்லு, நேருக்கு நேர் பேச சொல்லு, நேருக்கு நேர். நீனா அவ்வளோ பெரிய அழகியா? யாரும் நேருக்கு நேராக அப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி நேருக்கு நேராக நீ பார்த்து என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கு நீ சொல்லு. யாரையாவது எனக்கு தெரிஞ்சு நீ நேருக்கு நேராக பார்க்குற ஆம்பளைங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நேருக்கு நேர் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தளபதி வந்து உனக்கு தளபதியை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணு, நேராக பனையூர் போ, கேட்லேயே காத்து கடை, ஓகேவா? புஷியானது காலில் போய் விழு, எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும் ஒரு வாட்டியாவது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லு. அவருக்கு டைமும் கிடச்சிச்சின்னா எப்போயாவது அவருக்கு இந்த மூஞ்சியை எங்களுக்கே பார்க்க பிடிக்கல, இதில் அவர் வேறு பார்க்கணுமா? ஸோ அதனால் கஷ்டம்தான். நீ இப்போ எதிர்பார்க்குற ஆசை வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்பச்சாரி. ஸோ அதனால் வந்து நீ ஆசைப்படுற விஷயம் நடக்காது தான். அதனால் நேருக்கு நேர் அப்படின்ற அந்த பாயிண்ட் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரு. உனக்கு பப்ளிசிட்டி கேட்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அம்மா இருக்கும்போது வந்து இவரெல்லாம் வந்து அரசியலுக்குள்ள வந்து அப்போல்லாம் ஊழல் நடந்துச்சு, அப்போல்லாம் அது நடந்துச்சு, ஏன் அதெல்லாம் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறீல்ல. நீ எல்லாம் அப்போ எங்கடி இருந்தீங்க நீங்களாம் அப்போ? உன்னையவே விஜயலட்சுமி கூட வந்தனால தான் தெரிஞ்சிச்சு 4 பேருக்கு இந்த மீடியாவில் எடுத்து போட்டு முண்டா கலப்பீங்க, இப்போ பெருசாக்கி விட்டாங்க. அதுவும் திமுக பண்ண வேலை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஆளெல்லாம் எடுத்து வச்சு பேச வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்கு. ஸோ நீயும் இதுதான் நமக்கு டைம் லைன்னு, இதுதான் இந்த டைமில் வந்து நம்ம விஜய் பற்றி பேசணும்னா நம்ம பப்ளிசிட்டி ஆகி இந்த திமுக கட்சியில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை கவுன்சிலர் சீட்டோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. பட் நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும், அந்த காலகட்டத்திலே தலைவான் ஒரு படம் எடுத்ததுக்கு தான் ஜெயலலிதா அம்மாவே அங்கே வந்து பயந்து போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டதுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை அவங்களோட சிஎம்ன்ற அதிகாரத்தை வச்சு தடை பண்ணாங்க. ஆனால் அந்த தடையை மீறி படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி அதிகாரம்னு ஒன்று இல்லாத காரணத்தினால, அதிகாரம்னு ஒன்று விஜய் அவங்க கையில் இல்லாத காரணத்தினால அவங்கக்கிட்ட நம்மளை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் நஷ்டமாயிடக்கூடாதுன்றதுக்காக கையை கட்டி ரொம்ப பவ்யமாக படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கும் இன்றைக்கி வரைக்கும் வச்சு எல்லா கம்நாட்டு பரதேசிகளும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதாட்ட போய் கையை கட்டி நின்னார். ஜெயலலிதாட்ட போய் கையை கட்டி நின்ன தளபதி ஒரு சாதாரண மனிதர். ஆனால் ஜெயலலிதா அப்படின்றவங்க ஒரு சிஎம். ஸோ சிஎம்க்கு இருக்க பவர் சாதாரண மனுஷனுக்கு இல்லைன்ற உன்ன மாதிரி திங்கிற தற்கொலை பரதேசிங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள்லாம் இப்படி கேனத்தனமாக அபச்சாரித்தனமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நீ அபச்சாரி தான், அதில் மாற்றுறதுக்கு கருத்து கிடையாது. ஸோ நீ அபச்சாரியாக இருக்கிறனால நீ என்ன வேணால் பேசுவ, எவனை வேணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், அவங்க கூட போகணுன்னு கூட ஆசைப்படுவேன். பட் உன் ஆசைக்கெல்லாம் நாங்கள் இறங்கி வர முடியாது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும் அபச்சாரி. நாங்க என்ன ஊழல் பண்ணிருக்கிறோம்? நான் என்ன லஞ்சம் வாங்கியிருக்கிறேன் சொல்லுங்க. அப்புறம் என்னது
உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? அதைத்தானே நீ இதுலேயே எடுத்து போட்டேன். இந்த திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம பசங்கள்லாம் அதை பார்க்கட்டும். திருட்டு பொம்பளை கட்டிங் வாங்குற பொம்பளை பெட்டிஷன் போட்டு பில்டிங் இடத்துல கம்பெனி இடத்துல பணம் பறிக்கிற ஏமாற்று வேலை செய்து வர அந்த விபச்சாரி வீரலட்சுமியை நீங்க அனுமதி உள்ள விட்டுட்டீங்க. அந்த விபச்சாரி வீரலட்சுமி 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 உன் நகத்தை எப்படி கழுவி காரி துப்புறாங்க. நீ எல்லாம் உட்காந்து மீடியாவில் பேசுகிற, உன்னை வந்து பேட்டி எடுக்கிறான், அந்த மைக் எடுத்து வாய்க்கில் விட்றா அதுக்கிட்ட அப்படியே. அப்படி தான் சொல்லணும் அவன் அந்த பரதேசிங்கெல்லாம். அவனும் உட்காந்து பேட்டி எடுத்துக்கிட்டு மயிறு மாதிரி அதை வீடியோவை போட்டுக்கிட்டு எல்லாம் ஓகே, காசு பணம் விளையாடுது உங்ககிட்ட இருக்குது, எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசெல்லாம் வச்சு இன்னைக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க திருட்டு கும்பல். உன்ன மாதிரி இன்னும் எத்தனை கைக்கூலி வருவாங்கன்னு தெரியாது. நம்மளாம் என்ன சுச்சுவேஷனில் இருந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக தளபதியை ரசிக்கிற கூட்டண்டி நாங்களாம். புரியுதா? நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் அவர் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? உழைப்பாலையும் தன்னுடைய அர்ப்பணிப்பாலையும் அறிவாலையும் தியாகத்தாலையும் இன்னைக்கு சினிமா துறையில வந்து முன்னேறி இன்னைக்கு அவர் என்ன ஒரு ரேஸ்ல வந்து ஏதோ வராரு. தமிழ்நாடு அரசியலை பத்தி தெரிஞ்சுதான் அரசியலுக்குள்ள வராமையே வந்து அவருடைய தொழில் என்னவோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. சரி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கோழி மூட்டுற வேலையை தான் பண்ணுவீங்க. ஏண்டி நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? ஒன்று மதத்தை பற்றி பேசுவீங்க, இல்லைன்னா ஃபேன் வார பிடிச்சி இழுத்து விடுவீங்க. இதே வேலையை தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க ரஜினிகாந்த் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது தொடர்றீங்க. அன்னைக்கு இருந்த எங்கள் அப்பா ஆத்தா முட்டா மக்களாக இருந்தாங்க. எங்கள் ஜென்ரேஷனில் நிறைய பேர் முட்டா மக்களாக இருந்தனால நீங்கள் பண்ண அரசியல் அவங்களுக்கு புரியாமல் ஒரு கூட்டம் ரஜினி பின்னாடியும் ஒரு கூட்டம் கமல் பின்னாடியும் இருந்துச்சு. சரி, கூட்டம் இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் யாரை எப்படி போர்ட்ரே பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அபச்சாரி தளபதி அவர்கள் படத்தில் நடித்தா சல்லாமம் பண்ணுறாரு, ஹீரோயின் கூட ஜல்சா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற நாய், அதே அஜித்தோ இல்லை ரஜினியோ பண்ணும்போது இவங்கெல்லாம் கண்ணெல்லாம் எங்கே அவங்க இதுலேயே வச்சுருந்தீங்க? எங்கடி நான் என்ன கேட்குறேன்னா, அவங்கெல்லாம் பண்ணும்போது அவங்க கட்டி பிடிச்சா பிரச்சனை இல்லை, அவங்க முத்தம் கொடுத்தா பிரச்சனை இல்லை, அவங்க கட்டி புருட்டு உரண்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தளபதி அவர்கள் பண்ணால் மட்டும் சல்லாபம் இல்லாபம். சரி, நான் கேட்குறேன், நீ என்னமோ வெள்ளச்சாலையும் முக்காக்கை ரவிக்கையும் போட்டுக்கிட்டா நீ என்ன மதர் தெரேசன் நினைப்பா? பண்ணுறது அபச்சார தொழில். அந்த அபச்சார தொழிலை பண்ணி அதில் காசு சம்பாரித்து நீ எவனை மயக்கி என்னென்ன பண்ணியோ சின்ன வயசுலேருந்து இப்போயும் கூட அழகாத்தான் இருக்கேன் நீனே ஒரு பேட்டியில் சொல்லிக்கிற. அப்போ நீ ஏன் உன் உடம்பு வச்சு தான் பொழைக்கிற அப்படின்றது நிதர்சனமாக தெரியுது. இல்லைன்னா அவன் போய் உன்னை அந்த அபச்சாரின்னு சொல்லுவானா? அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அதுதானே உண்மை. இந்த வயசுலேயே நீ என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வயசில் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு யாருக்கு தெரியும்? இப்போ இப்படியும் கூட நாங்கள் பேச முடியும் உன்னை. புரியுதா? உடனே வித்தியா பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பொம்பளைங்களை இப்படி டிவிக்கே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் அப்படி பேசலை, அப்படியும் பேச முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா? அப்போ நீ பண்ணக்கூடிய தொழிலை, நீ இப்போ அரசியலில் இருக்கிற, நீ பொதுவாக நிறைய பேர் பார்க்க போகிற வர்ற பல ஆண்கள் கூட இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீ எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? பல ஆண்கள் கூட இருக்கிறனாலேயே நீ வந்து தவறான பெண், நீ வந்து அபச்சார தொழில் பண்ணுற அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறதா, இல்லை எப்படி எடுத்துக்கிறது? சினிமாவில் ஒருத்தவங்க சல்லாபம் பண்ணுறாங்க, கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா தனி ரூமில் 4க்கு 4 ரூமில் ஹீரோ ஹீரோயின் மட்டும் பண்ணுறதில்ல, லூஸு முண்டம். அவங்க கூட ஒரு 100 பேர் நிற்பாங்க. கேமராமேனு, லைட் மேனு, ஹெல்ப்பரு, லொட்டு லொசுக்குன்னு அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி தான் அதை பண்ணணும். அது கூட அது முழுசாக பண்ணுறாங்களா முக்காக பண்ணுறாங்களா, அது கிராஃபிக்ஸில் எடிட் பண்ணி போடுறாங்களா அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் வேணால் அது உண்மையாலுமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ கிராஃபிக்ஸ் கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் இருக்குது. கிஸ் அடிக்கிற சீனையே கிராஃபிக்ஸில் பண்ண முடியுன்ற பேசிக் புரிதல் இல்லாத கலிசடை கம்மு நாட்டி புறம்போக்குங்களாக இருக்கீங்களே நீங்களாம். எப்படி நீங்களாம் சோத்தை திங்கிறீங்களா பீயை திங்கிறீங்களா எனக்கு தெரியல. நீங்கள் உட்காந்துக்கிட்டு அஜித் அவர் வந்து நல்லவர், விஜய் இங்கே நீ அஜித்தை வந்து ப்ரைஸ் பண்ணிக்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நீ எங்கள்கிட்ட ஃபேன் வார் சண்டையை உருவாக்க பார்க்குறேன்னு தெரியுது. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு புரிதல் இருக்குது. நீ அஜித்தை தூக்கி வச்ச மாதிரி தான் அன்றைக்கி ரஜினியை தூக்கி வச்சிங்க, கமலை வந்து மட்டம் தட்டினீங்க. கமலை வந்து பெண்களை வந்து ஆபாசமாக படத்தில் காட்டுகிறார்னு சொல்லிட்டு கமலை அப்படி மட்டம் தட்டினீங்க. ஆனால் ரஜினி தான் உண்மையாலுமே இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் கெடுத்தது. சிகரெட்டு தூக்கி போட்டு ஸ்டைலை காட்டுறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏஜுக்கு மீறின சின்ன பொண்ணை தூக்கி ஹீரோயினை போட்டு நடிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணி மக்கள் மனசில் அவர் தான் விஷத்தை விளைச்சார். ஆனால் மாற்றி சொன்னது கமலஹாசனை. இதுதான் தமிழ்நாட்டுடைய திராவிட கூட்டத்துடைய உண்மையான திருட்டு அயோக்கியத்தனம். தமிழர்களை வளர்ந்து வரும்போது தமிழர்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி குடும்பத்தை பற்றி பேசி அவர்களுடைய தொழிலை பற்றி பேசி அந்த துறையை பற்றி பேசி அதை அசிங்கப்படுத்துகிற ஒரு மூலதனத்தை மூலமாக வச்சுக்கிட்டு செயல்படுற மூதேவிங்க தான் இந்த முண்டை கலப்பைங்களாம்.
நான் என்ன சொல்கிறேன் நண்பா நம்பீஸ், இந்த மாதிரி அபச்சாரிங்க நிறைய பேர் வருவாளுங்க போவாளுங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் நமக்கு பார்க்கும்போது டென்ஷன் ஆயிடுது. இப்போ இந்த ஒரு 2-3 நாளாக இவளோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் அவாய்ட் பண்ணணும் பார்க்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமு மயிறு மட்டன் போட்டு எல்லாத்துலேயும் வந்துடுறாங்களா. ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேன், டென்ஷன் ஆயிடுது. ஸோ அதனால தான் சரி இந்த நாதாரிக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோ போடுவோம், இவ்வளோ நாள் பேசின இந்த விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாதாரிக்காக போட்ட வீடியோ தான் இது. இந்த நாதாரிக்கு போய் சேர்றதோ சேரலையோ நமக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி அபச்சாரி கலிசடைகளை பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த திராவிட கும்பலுக்கு திருப்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு எந்த நிலமையில் இருக்கோ அதை விட கேடுகட்ட நிலைமைக்கு போயிடும் அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாதாரிங்களை பேச வைக்கிறதே இப்போதைக்கு சின்னவர் தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா இந்த லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆடியோ லீக்கில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் பேச சொல்கிறாரு, நான் என்னங்க பண்ணுறது, நான் பம்மி போய்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு அந்த லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தியை சொல்லியிருக்கேன். அப்படின்னா இந்த மாதிரி இவர்களை ஏவி விட்டு பேச வைக்கிற ஒரு தலைவர் தான் நமக்கு வருங்கால சிஎம்மாக இருக்கணுமா அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்க பல தற்கூறிகளும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா தெளிவாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணுன்ற அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்னமும் சின்னத்தையும் கட்சியையும் பார்த்து அது பின்னாடி தான் நான் போவேன், அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நிற்கிற சில தற்கூறிங்க இருக்காங்க பேர். அந்த தற்கூறி பரதேசிங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இவங்களை பேச வச்சு இப்படி பண்ணுறவங்க நாளைக்கு எந்த ஒரு பொதுமக்களும் சாதாரண பொதுமக்களும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய அராஜகம் அட்டூழியம் அதிகரித்து போகும்போது அன்னைக்கு நீங்கள் எல்லாம் அடிமையாக இருப்பீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அந்த அடிமை வாழ்க்கை இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க. இனி வரும் காலத்தில் அந்த அடிமை வாழ்க்கை வாழாமல் இருக்கணும், கொஞ்சமாவது மானம் மரியாதை சூடு சொர்ண தமிழனாக வாழணும், தமிழனுக்கான பண்போடு வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த திராவிட கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு இருக்குது, 2026 டிவிக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே நாசமாக தான் நான் போவேன் அப்படின்னா கேட்டு போய் தொலைங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேர், பை பை.